நீ என்ன சொன்ன கங்கா? வளகாப்பாவது நல்ல நக்கலா கேட்ட. நகையில விருப்பம் இல்லாம நகை வாங்கி தர போறான். வாங்கி தரணும். ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் பை 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் மகாநதி சீரியல் தரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. ஒரு எமோஷனல் கான்செப்டாக அந்த டயர் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணி ஒரு வாரம் ஆகுதுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சென்னை போயிட்டு இப்போ தான் வந்தேன். சரி வாங்க தொடர்ந்து அப்டேட்டை பார்க்கலாம். மகாநதி சீரியல் கொஞ்சம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. நம்ம கங்கா வந்து பார்த்தீங்கன்னா குமரன் கிட்ட இந்த ஒட்டியானை வந்து கேட்டிருப்பான்னு சொல்லாங்க வளகாப்புக்காக. நம்ம கல்யாணம் தான் ஒழுக்கமாக எடுக்கலை, நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணுறேன், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கா அவங்க உணர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்து எல்லாத்தையும் அழுக வச்சுறான்னு சொல்லாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவங்களும் காவியாவும் அழுதுறாங்க, விஜயம் அழுதுட்டு இருக்காங்க. குமரன்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜுக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டுறாங்க. இது எதுக்காகனா கங்கா குமரன் ஒரு சொல்கிறாரு கங்காவை பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக ஒட்டியான கேட்டதெல்லாம் வந்து திமிருக்காக தான் கேட்ட, ஒரு இதுக்காக தான் நான் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா அதுக்காக தான் நீ கேட்டிருப்பேன், ஆனால் மனசாக நீ கேட்ட மாதிரி தெரில அப்படின்னு சொன்னோடனே கங்காவும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம், நல்ல ஒரு ஃபீல். அதை எப்படின்னா ஒரு சீரியல் பார்த்தா எந்த அளவு எமோஷனலாக கொண்டு போகுமோ அந்த அளவு மகாநதி சீரியல் இப்போ கொண்டு போகிறான்னு சொல்லாங்க. இதே அளவுக்கு நம்ம சிறடி காசு சீரியலில் கொஞ்சம் டாப் கியரில் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் எனக்கு கருத்தாக இருக்கும். ஒரு கருத்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கங்கா சொன்னது கரெக்டாக, நம்ம குமரன் பண்ணுறது கரெக்டானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகாநதி